டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா தேங்காய் தோசை மாங்காய் சட்னி. காம்பினேஷனே வித்தியாசமாக இருக்கும். அதை விட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தோசை போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த முறை என்னங்கிறதை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் இன்ஸ்டன்ட் தோசை உடனடியாக தோசை சுடுறதுக்கு நம்ம இன்றைக்கி மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுவும் தேங்காய் தோசை மாங்காய் சட்னி சூப்பரான ஒரு காம்பினேஷனில் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி 2 கப்பு பச்சரிசி தான் எடுத்துருக்கோம். 2 கப் பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கோங்க. ஒன்று மாவு பச்சரிசி இல்லைன்னா சாதாரண பச்சரிசி 2 கப்பு. அதில் 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நம்ம அரிசியாக மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ நல்லா மாவை அரைச்சிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 தடவையாக போட்டு நம்ம மாவை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது மாவு அரைக்கிறதுக்கு தக்கன தோசை தான், தோசை மாவு பதத்தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப பரபரன்னு இல்லாமல் ரொம்பவும் வலுவலுன்னு இல்லாமல் நம்ம தோசை மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும். இது அப்படியே நம்ம இந்த கலவை கிண்ணத்தில் மாற்றிடலாம். அதே போல் மிச்சம் இருக்கிறதையும் இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு இந்த பவுலில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அவுல் 1.5 கப் எடுத்துருக்கோம். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அலசின அதே அவுலை அரிச்சிட்டு தனியாக அப்படியே தண்ணி ஊற்றாமல் அந்த இருக்கிற தண்ணியில் நல்லா ஊறி போயிருக்கு. அதை எடுத்து மறுபடி ஏற்கனவே அரைச்சா அதே மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். நம்ம இதையும் நம்ம மாவை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்சா அவுல அரைச்சாச்சு. தண்ணி அரைக்கிறதுக்கு தக்கன தேவை தக்கன ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துருங்க. அதையும் நம்ம ஏற்கனவே அரைச்ச மாவோடு இதை சேர்த்துருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி தான் எடுத்திருக்கோம். திருப்பி எதுக்கு நம்ம அவுல் இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா அவுல் அந்த சாஃப்டாக தரும், மென்மையாக இருக்கும். அந்த தோசை நல்லா மென்மையாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம அவுல் ஊற வச்சு சேர்க்குறோம். இப்போ நம்ம தேங்காய் துருவல் 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு தேங்காய் துருவல். அந்த 1 கப்பு துருவலை நல்லா வெள்ளையாக துருவிட்டு அதையும் நம்ம அதே மிக்சி ஜாரில் போட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவலை நல்லா அரைச்சாச்சு. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் நமக்கு டேஸ்ட்டு, அதுக்கு தான் தேங்காய் தோசை. அந்த ஜார் இருக்கிறத நல்லா வலிச்சுட்டே உள்ளே கொட்டிடுங்க. இப்போ நம்ம மாவுக்கு அரைக்கிறதெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறோம். மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா விஸ்க வச்சு எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ கலந்த பிறகு நமக்கு மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தோசை மாவு தானே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு அதை லூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ நமக்கு நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் இட்லி மாவு கணக்கு இல்லாமல் நல்லா தோசை மாவு கணக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு தோசை சுடும்போது. இது இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம ஒரு சட்னி, சூப்பரான ஒரு மாங்காய் சட்னி பார்த்துடலாம். இப்போ நம்ம மாங்காய் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன மிக்சி ஜாரில் தேங்காய் துண்டு இந்த அளவு கையளவு ஒரு சில்லு எடுத்துகிட்டு நல்லா துண்டு பண்ணிவிட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி சின்னதாக இந்த அளவு சின்னதாக துண்டு எடுத்து அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கம்மியான அளவில் சின்னதாக 3 பல்லு பூண்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா மீடியம் சைஸில் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பொரிகடலை 1 டேபிள் ஸ்பூனு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மாங்காய் 1/2 கப்பு, அதாவது கட் பண்ண மாங்காய் 1/2 கப்பு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மாங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். மல்லித்தலை கொஞ்சமாக ஒரு கையளவு கொஞ்சமாக எடுத்து அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம்.
ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சட்னி அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நமக்கு மாங்காய் சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் தயாராகிடுச்சு. நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு தனியாக மாற்றிடலாம் கிண்ணத்தில். இப்போ நம்ம ஜாரை கழுவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். அதாவது நமக்கு கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தனியாக கொஞ்சம் லூஸ் பண்ணணும்னா லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மாங்காய் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் தாளிப்பு எப்பயும் போல் வீட்டில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம், வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம சூப்பராக தாளிப்பு ஒன்று போட்டு அப்படியே உள்ளே கொட்டிடலாம். இப்போ நம்ம மாவு வந்து 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஊறினதை நல்லா கலந்து விட்ருங்க. நம்ம பதம் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஒரு வேளை உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணி லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இது வந்து யூனோ ஃப்ரூட் சால்ட்டு 1 டீஸ்பூன் இருக்கும், ஒரு பாக்கெட்டு. அதை நம்ம இதில் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அது வந்து நம்ம உடனடியாக சுடுறதுனால இது நம்ம சேர்க்குறோம். இது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக சோடாப்பு இருந்தால் சோடாப்பை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோடாப்பும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எப்பயும் போல் நம்ம மாவை எப்படி புளிக்க வைப்போமோ அதே போல் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் அப்படி புளிக்க வச்சுட்டு சுட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கலந்து விட்ருங்க. பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதாவது இது வந்து நம்ம சுடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டு அப்படியே கலந்துட்டு அப்படியே நம்ம தோசை ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி மாவும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். அப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கோம். நான்ஸ்டிக் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நல்லா கல் சூடான உடனே நம்ம ஒவ்வொரு தோசையாக ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி மாவு அப்படி லேசாக விரிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே ஒரு மூடியை போட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றி ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். இது ஒன் சைடு தான், ஒரு சைடு தான் நம்ம வேக வைக்கிறோம். புரட்டியெல்லாம் போட வேண்டாம். இப்போ நம்ம ஒரு சைடு மூடி போட்டு நல்லா சூப்பராக வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா நமக்கு 3 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. அருமையாக தயாராகிடுச்சு. அப்படியே நம்ம தட்டில் எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்தடுத்து இதே போல் ஊற்றி மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் ஹீட்டுக்கு தக்கன, 3 நிமிஷம்னா கரெக்டாக 3 நிமிஷம் கிடையாது, நம்ம வச்சுருக்கக்கூடிய அடுப்பு ஹீட்டுக்கு தக்கன அதை நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா பபுள்ஸ் எல்லாம் வந்த உடனே ஒன் சைடு நல்லா வெந்த உடனே அப்படியே ஒரு சைடு வேக்காடு, அதனால் கூட கொஞ்சம் நேரம் விட்டு வேக வச்சு எடுத்துக்க. இன்றைக்கி தோசை சூப்பராக ரெடியாக இருக்குது. தேவும் தேங்காய் தோசை, மாங்காய் சட்னி, அப்படியே பிச்சு உளுந்து இல்லாத தோசை அப்படியே சட்னியில் அள்ளி அருமையாக இருக்கு. சூப்பராக தயாராகிருக்கு. அதோட சைடிஷ் நல்லா அருமையாக இருக்கு. இதே போல் உங்கள் வீட்டில் நம்ம சொன்ன மெத்தடில் அருமையான ஒரு தேங்காய் தோசை, மாங்காய் சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். உடனடி தோசை, உளுந்து இல்லாமல் உடனடி தோசை அருமையாக வந்துருக்கு. சாப்பிட்டு பார்த்தா சுவையும் அப்படியே சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.